சார் இப்போ ஒரு கென் கருணாஸ் ஒரு கருத்து ஒன்று வச்சார் சார். என் கூட எந்த நடிகையும் வந்து நடிக்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இதோட பின்னணி என்னது? இல்லைங்க. இப்போ நடிகைகளுக்கு ஒரு கணக்கு இருக்கும். இப்போ ஒரு சாதாரண நடிகை இருக்காங்க. திடீர்னு ஒரு பெரிய படத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வைங்க. இப்போ சூர்யா கூட பேரா நடிக்கிறாங்க, விஜய் கூட பேரா நடிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அவங்க சம்பளம் நினச்சி பார்க்க முடியாத உயரத்துக்கு போயிடும். அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆயிரும். ஆல் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டாக மாறிடுவாங்க. இப்போ அதே நடிகையை வந்து ஒரு சின்ன நடிகரோட நீங்கள் இணைந்து நடிக்கணும்னு கூப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அது அவங்க யோசிப்பாங்க. அப்போ அவங்களுக்கே 4 ஆப்ஷன் இருக்கும். அவர் கூப்பிட்றாரு, இவர் கூப்பிட்றாரு, இவர் கூப்பிட்றாருன்னு. அப்போ அந்த நேரத்தில் யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு தவிக்கும்போது இவர் போய் அப்ரோச் பண்ணுறாருன்னு வைங்களேன். இன்னும் ஒரு படம் வரல. அவரே டைரக்ட் பண்ணி அவரே எடுக்கிறதா சொல்கிறாரு. அது எப்படி வரும்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் எல்லாருக்குமே அவங்கவுங்க லைஃப் குறித்து ஒரு பயம் இருக்கும். அப்போ எதை நம்பி கொடுக்குறதுங்கிற எண்ணம் வர்றது இயல்பு தானே. அதை நம்ம குறையா சொல்ல முடியாது. இப்போ இதே கென் கருணாஸ் வந்து நாளைக்கு மிகப்பெரிய ஹீரோவாக மாறிட்டாருன்னு வைங்களேன். ஒரு புது டைரக்டர் போனாருன்னா அவரும் இதான் சொல்லுவார். நீங்கள் யாருன்னே தெரியாது, நீங்கள் எப்படி படம் அனுப்பீங்கன்னு தெரியாது, நான் எப்படி உங்களுக்கு டேட்டு கொடுக்க முடியும்னு கேட்பார். ஸோ இது அவங்கவுங்க சூழ்நிலை. சினிமாவில் வந்து அதை உணர்ந்துக்கிட்டால் போதும். அதில் ஒன்றும் மன வலியெல்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணிக்கணும், அவ்வளோதான்.